இந்த நிலையில் தமிழ்நாடு அரசுக்கு நாம் கூடுதலாக வைக்கிற இரண்டாவது கோரிக்கை, நீட் தேர்வை இந்தியா முழுவதும் ரத்து செய்யக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு அரசுக்கு இல்லை. அது இந்திய ஆட்சியாளர்களிடம் உள்ளது, ஒன்றிய ஆட்சியாளர்களிடம் உள்ளது. ஆகவே அந்த அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, ஒற்றை கோரிக்கை, இந்தியா முழுவதும் நீட் தேர்வு கூடாது என்பதுதான். தமிழ்நாடு அரசுக்கு நாம் வைக்கிற கோரிக்கை, இந்திய ஒன்றிய அரசு எப்போது இந்த கோரிக்கையை ஏற்கப் போகிறது என்று நமக்கு தெரியாது, ஏற்கவும் வாய்ப்பில்லை என்கிற நிலையில் தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு இன்றியமையாத ஒன்று என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் தொடரில் மசோதாவை ஆளுநருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவதாக, இதுவும் ஒன்றிய அரசுக்குத்தான், கல்வியை மாநில அரசுகளுக்கான அதிகார பட்டியலில் இடம்பெற செய்ய வேண்டும். இப்போ அது ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறது. மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்கிற பட்டியலுக்கு பெயர் கன்கரண்ட் லிஸ்ட். மத்திய அரசே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்கிற அதிகார பட்டியல் தனி, மாநில அரசு மட்டுமே முடிவெடுத்துக் கொள்ளலாம் என்பதற்கான அதிகார பட்டியல் தனி. அது சென்டர் லிஸ்ட், ஒன்றிய அரசுக்கான பட்டியல். இது ஸ்டேட் லிஸ்ட், மாநில அரசுக்கான பட்டியல். மாநில அரசும் ஒன்றிய அரசும் சேர்ந்து பேசி ஒரு சட்ட மசோதாவை அல்லது அரசு கொள்கையை வரையறை செய்ய வேண்டுமானால் அது எந்தெந்த துறைகளில் அப்படி அதிகாரத்தை இரு அரசுகளும் கையாள வேண்டும் என்பதற்கான ஒரு பட்டியல் இருக்கிறது. அதை ஆங்கிலத்திலே கன்கரண்ட் லிஸ்ட் என்று சொல்கிறார். கன்கரன்ஸ் என்றால் ஒத்திசைவு, ரெண்டு பேரும் ஒத்து இசைவு அளிப்பது. ஆகவே மிசா காலத்தில் இந்திரா காந்தி அம்மையார் நெருக்கடிகளை பிரகடனம் செய்த காலத்தில் சில துறைகளை அவர் மாநில அரசு அதிகார பட்டியலில் இருந்து எடுத்து, கல்வி ஏற்கனவே ஸ்டேட் லிஸ்டில் இருந்தது, அதை எடுத்து கன்கரண்ட் லிஸ்டிலே இணைத்து விட்டார். பிறகு சில துறைகளை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் கல்வி மட்டும் இன்னும் கன்கரண்ட் லிஸ்டிலேயே இருக்கிறது. அதனால்தான் மாநில அரசுகளின் ஆலோசனையை கேட்காமல், இசைவை பெறாமல் இந்திய ஒன்றிய அரசே நீட் தேர்வை அறிமுகப்படுத்தி இருக்கிறது. தேசிய அளவிலான தேர்வு, எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ், தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு, தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு அவர் வைத்திருக்கிற பெயர். இதுல எந்த இடத்திலும் மெடிக்கல் எஜுகேஷன் வரல. NEET இருந்து மெடிக்கல் கிடையாது. JEE அப்படிங்கிறதுல என்ஜினியரிங் இருக்கு. ஆனால் மருத்துவ கல்விக்கான தேர்வு என்று அறிவித்து இந்த தேர்வை நடத்துவதற்கென்று ஒரு ஏஜென்சியை உருவாக்கி இருக்கிறார்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, தேசிய தேர்வு முகாமை. எப்படி TNPSC தேர்வு நடத்துகிறது, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 TNPSC தேர்வு நடத்துகிறது. UPSC அது ஒரு தேர்வு முகமை, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். RRB ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு தேர்வு நடத்துவதற்கென்று சில நிறுவனங்களை அரசே உருவாக்கி அந்த பொறுப்பை அவரிடத்தில் ஒப்படைத்து விடுவார்கள். கேள்வி தயாரிப்பது, தேர்வை தேசிய அளவில் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அதற்கான அதிகாரம் முழுமையாக அவர்களுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலம் நாம் வைக்கிற கூடுதல் கோரிக்கை NTA என்பதை கலைக்க வேண்டும் என்பதுதான்.
மாநில பட்டியலில் கல்வியை இணைக்க வேண்டும், தேசிய தேர்வு முகமையை கலைக்க வேண்டும் என்பதாகும். தோழர்களே, நாம் ஏன் நீட் தேர்வை அறிவித்த நாளிலிருந்து எதிர்க்கிறோம்? இதில் என்ன ஒரு கசப்பான உண்மை என்றால், நாம் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். அந்த கூட்டணியில் தலைமை வகிக்கும் இடத்தில் இருப்பது இந்திய தேசிய காங்கிரஸ். அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த போது அறிமுகப்படுத்தப்பட்ட தேர்வுதான் நீட். எனவே இந்திய தேசிய காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லாது. ஆனால் அந்த கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுதந்திரமாக சிந்திக்கிற கட்சி, சுதந்திரமாக முடிவெடுக்கிற கட்சி என்பதற்கு இதுவும் ஒரு சான்று. ஒரு கூட்டணியில் இருப்பதனாலேயே வாரி அள்ளி பூசிக்கொள்ள வேண்டும் என்று இல்லை. அந்த கூட்டணியில் தலைமை வகிக்கிற கட்சி எடுக்கிற முடிவுக்கு அப்படியே இணங்கி போக வேண்டும் என்று இல்லை. எது சரியோ நம்முடைய பார்வையில் அதை பேசுகிற துணிச்சலும் சுதந்திரமும் ஒரு கட்சிக்கு தேவை, விடுதலை சிறுத்தைகளுக்கு உண்டு. இந்திய தேசிய காங்கிரஸ் நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுமா? சொல்லாது. இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீட் தேர்வை ரத்து செய் என்று சொல்லுகிறோம். தேசிய அளவில் ரத்து செய். தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தமிழ்நாட்டில் ரத்து செய் என்ற கோரிக்கையை வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நீட் விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையோடு அவர்களின் குரல் நின்று விடுகிறது. தேசிய அளவில் அவர்கள் பேசுகிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நாம் இன்றைக்கு பேசவில்லை. நீட் தேர்வு அறிமுகமான நாளில் இருந்து, இதை எதிர்க்க தொடங்கிய நாளில் இருந்து, தங்கை அனிதா இறந்த நாளில் இருந்து நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் கோடி கோடியாய் கொள்ளையடிக்கிறார்கள், அதை தடுப்பதற்காகத்தான் இந்த முறையை நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் என்றார்கள். ஆனால் என்ன நிலைமை? தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இதனால் பாதிக்கப்பட்டு மூடும் நிலையாய் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு என்ன கட்டணமோ அந்த கட்டணத்தை சட்டப்பூர்வமாக பெற்றுக் கொள்கிறார்கள். 21 லட்சம் ஒரு ஆண்டுக்கு கட்டணம் என்று ஏற்கனவே நீட் இல்லாத போது வசூலித்தார்கள். அதே 21 லட்சத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். 16 லட்சம் 17 லட்சம் என்று வசூலித்த கல்லூரிகள் அதே கட்டணத்தை இப்போதும் வசூலிக்கிறார்கள். தனியார் கல்லூரிகளின் மீது குற்றம் சுமத்த வேண்டியது நம்முடைய நோக்கம் இல்லை. நீங்கள் என்ன நோக்கத்திற்காக இந்த தேர்வை கொண்டு வந்தீர்களோ அந்த நோக்கம் நிறைவேறியதா என்பதுதான் கேள்வி. ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் எல்லாம் இதில் பயன்பெறுகிறார்கள். ஏழை எளிய குடும்பங்களைச் சார்ந்த பிள்ளைகள் ஸ்டேட் போர்டு எக்ஸாம், மாநில கல்வி வாரியம் நடத்துகிற தேர்வில் தேர்ச்சி பெற்று கூடுதல் மதிப்பெண்களை பெற்று இந்த வாய்ப்பை பெற்றதில்லையா? அனிதா அதற்கான சான்று. தமிழ்நாடு மாநில அரசு நடத்திய பொது தேர்வில் 1200க்கு 1100க்கு மேலாக பெற்றவர் அனிதா. பழைய முறைப்படி மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி கிடைக்கும் என்கிற வாய்ப்பு இருந்திருந்தால் அனிதா இன்றைக்கு ஒரு டாக்டர். உயிர் போயிருக்காது. ஆனால் அவர் இந்திய அரசு நடத்துகிற NTA நடத்துகிற நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாததால் அந்த வாய்ப்பை அவர் இழந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது.